முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால், இங்கு வெயில் காலத்தில் சுபுகு 2:30 மணிக்கு ஆரம்பித்து 4:50க்கு முடிந்து விடுகிறது கோடை காலத்தில். அதே போல் இஷா 10:45க்கு ஆரம்பிக்கிறது. லண்டனில் சொல்கிறார், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் குழந்தைகள் தொழுவது சிரமமாக இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் பிள்ளைகளை எழுப்பி தொழ வைப்பதும் கஷ்டமாக இருக்கிறது. அப்படின்றதுனால பெரியவர்கள் முயற்சி செய்து தொழுது விடுகிறார்கள். பிள்ளைகள் வேலைக்கு செல்பவர்கள் என்ன செய்வது கேட்குறார். அதாவது உலகத்தில் ஒரு அதிகமான பகுதிகளில் இரவு பகல் ஏறக்குறைய ஓரளவுக்கு சரியான நேரத்தில் இருக்கும். இரவு 12, பகல் 12 அல்லது இரவு 13, பகல் 11 இந்த 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே இருந்துச்சின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு குழப்பம் வராது. ஆனால் அந்த லண்டனில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது கோடை காலத்தில் சூரியன் 4:43க்கெலாம் உதயமாயிரும். அதாவது 4:43க்கு சுபகுத்து முடிஞ்சிடும். அப்போ 4:45க்கே சூரியன் உதயமாயிட்டு மறைகிறதுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் 9:21க்கு தான் சூரியன் கோடை காலத்தில் லண்டனில் மறையும். அதாவது 4 மணிக்கு சூரியன் உதயமாகுது காலையில். அப்போ 4 to 4 12 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழித்து 9:21க்கு 9:30க்கு தான் அது மறையுது. அப்போ சூரியன் உதிக்கிறது மறைகிறதுன்னு அதிகமான ஒரு பகல் நேரம் இருக்கிறது. அதனால் ஃபஜ்ர் ஒரு 2:30க்கெலாம் ஆரம்பமாயிரும். 2:30 மணிக்கு ஆரம்பமாகி ஒரு 4:45 சூரிய உதயம் இருக்குல்ல, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்குது. அப்போ இரவில் தூங்கிட்டு எந்திரிக்கிறதுக்கு உள்ள டைம் இஷா தொழுதுட்டு படுத்தாங்கன்னு வைங்க, ஒரு 2 மணி நேரத்தில் சுபுகு வந்துடும். அப்போ படுத்து ஒரு 2 ஹவர் தூக்கத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதாவது 2:30 மணிக்கு சுபுகு வருது, 4:30 மணிக்கு சுபுகு முடியுது. இப்போ இரவில் எத்தனை மணிக்கு படுப்பாங்க? இஷா தொழுகையே லேட்டாக தானே வருது. இஷா 10:45க்கு வருது. 10:45க்கு அதை தொழுதுகிறது முடிச்சுட்டு ஒரு 11:30 மணிக்கு அவங்க படுத்தாங்கன்னு சொன்னால் 12, 1, 2 ஹவர் தான். 2 ஹவர் தூங்குவாங்க, சுபுகு வந்துடும். அப்போ சின்ன பிள்ளைகளை எழுப்பி விடுறது கஷ்டமாக இருக்குது. ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கின பிறகு வந்தால் அது சிரமம் இல்லாமல் இருக்கும். 2 ஹவர் தூங்குன இரவில் 2 ஹவர் தூங்குனாங்க, உடனே அது சுபுகு வந்துடுது. நாங்கள் பெரிய ஆளுக்கு கஷ்டப்பட்டு எப்படி எந்திரிச்சிடுறோம். ஆனால் சிறுவர்களை எழுப்புறதும் வேலைக்கு செல்பவர்களை எழுப்புறதும் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன செய்வது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இதில் 2 விதமான இது அந்த நாட்டில் உள்ள மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். முக்கியமாக இதில் 2 விதமான கருத்து அந்த நாட்டில் நிலவுகிறது. குளிர்காலத்துலேயும் அது மாதிரி வேறு விதமான பிரச்சனை வரும். அது குறிப்பாக கோடை காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் மறைந்து முழு இருளே ஏற்படாது. முழு இருள் ஏற்படாமல் இருக்கும்போதே என்ன செஞ்சிடறேன், அது முழு இருட்டை வரணும்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையே அந்த கோடை காலத்தில் ஏற்படாதுங்கிறதுனால இது நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு மண்ணில் வாழ்கிறோம் என்று சொல்லி அங்குள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் கணிப்பு முறையில் அந்த நோன்பு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும்ல, நோன்பு கூட 16 மணி நேரம்லாம் நோன்பு வைக்கிற மாதிரி வந்துடும். சூரியன் மறைகிற வரைக்கும்னு சொன்னால் பகல் நீண்ட பகலாக இருந்துச்சின்னு வைங்க, அப்போ 16, 17 மணி நேரம் நோன்பு வைத்தல் என்பது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த துருவ பிரதேசம் மாதிரி பகுதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணிக்க சொன்ன ஒரு ஹதீஸை, தஜ்ஜால் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக வச்சு சொல்கிறோம். அதை லண்டன் மாதிரி பகுதிகளுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். ஏன்னா இரவு பகல் சமமாக இல்லை, ஏறக்குறையவும் சமமாக இல்லை. சமமாகவும் இல்லை, ஏறக்குறைய சமம்னு சொன்னால் ஒரு 13, 11 அல்லது இது 13 அது 11. அதாவது பகல் 13, இரவு 11 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரம் தானே. அந்த 24 என்பதில் 12, 12 இருந்துச்சின்னு சொன்னால் அது சமமாக கணிச்சிக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சு, நீங்கள் 13 மணி நேரம் பகல், ஒரு 11 மணி நேரம் இரவு, அல்லது 13 மணி நேரம் இரவு, 11 மணி நேரம் பகல், இந்த மாதிரியான ஒரு சின்ன 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் வித்தியாசத்தில் வந்தால் கூட அது இந்த இந்த கணக்குப்படியே போயிடலாம். லண்டனில் என்ன வருதுன்னு கேட்டால், அவங்களுக்கு 17 மணி நேரம் ஒரு பகல் வந்துடுது. 17, 18 மணி நேரம் கூட பகல் வரும். அப்போ அதிகமான பகல் நேரம் வரும்போது 1.5 நாள் நோன்பு கணக்குக்கு வருது. நோன்புலாம் வச்சாங்கன்னு வைங்க, 1.5 நாள் நோன்பு வைக்கிற மாதிரி வரும். சுபுகுல இருந்து
சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைம் வந்து 16, 17, 18 மணி நேரங்கள். இது வந்து ரொம்ப மனிதன் தாங்க முடியாத லெவலுக்கு போயிடும். ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமையெல்லாம் வரும். அப்போ இதை கருத்தில் கொண்டு அங்குள்ள அறிஞர்கள் வந்து இல்லை நமக்கு எவ்வளோ நேரம் வருதோ அதைத்தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லண்டனில் உள்ளதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிற வேணாம். அதாவது பூமத்திய ரேகை மத்திய ரேகையில் என்ன கணக்கில் இருக்கோ அதன்படி உள்ள நேரத்தை கணித்து கொள்வோம். நம்ம இந்த கணக்கு நம்ம எடுத்துக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 மணி நேரம் பகல் 12 மணி நேரம் இரவு வர்ற மாதிரி கணித்து என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியும் சில பகுதிகளில் லண்டனில் சில பள்ளிவாசல்களில் சில நிர்வாகங்களில் நேரங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி வந்து அப்படி நிர்ணயித்து கொண்டார்கள்னா 2 விதம் நம்ம முன்னாடி இருக்கிறது. ஒன்று இப்படி கணித்து கொள்வது, 16 மணி நேரம் 12 மணி நேரம் வர்ற மாதிரி நம்ம கணிச்சிக்கிடுவோம். இது 16 துல்லியமாக இது காட்ட மாட்டேங்குது காலத்தை, அதனால் ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரம் நோன்பு வர்ற மாதிரி வருதுன்னு வைங்க. இது வந்து நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் ஒரு 12 மணி நேரம் கணக்கு மாதிரி, அதாவது வேற ஒரு ஊரை வந்து மையமாக எடுத்துக்கொள்வது. அதாவது பூமத்திய ரேகைக்கு மத்தியில் உள்ள ஊர்களை எடுத்துக்கொண்டு அங்கே தான் 12க்கு 12 கரெக்டாக இருக்கும்ல, அவங்களுக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையுதோ அந்த டயத்துக்கு நோன்பு திறக்கிறது நோன்பு முடிக்கிறது என்றும், அவங்களுக்கு எப்போ சுபுகு வருதோ அந்த டயத்துக்கு வந்து நோன்பு வைக்கிறது என்றும் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறது தான் மனிதர்கள் வந்து கடைப்பிடிக்க எளிதாக இருக்கும். இல்லாட்டி கஷ்டப்பட்டு நோன்பு வைக்க முடியாது, 18 மணி நேரம்லாம் நோன்பு வைக்க அவ்வளோ பெரிய லாங் டைமுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கணிப்பு கணக்கில் செய்கிறாங்க இல்லையா, அதுதான் சரின்னு பட்டால் ஏன்னா நீங்கள் தான் முடிவு செய்யணும். இதுதான் ஓரளவுக்கு நமக்கு சாத்தியமாக இருக்குது, இதுதான் மனித சக்திக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு நீங்கள் கருதினீர்கள்னு சொன்னால் அந்த கணிப்பில் சொல்கிறாங்க இல்லையா, அதன்படி நீங்கள் செயல்பட்டாலும் உங்களுக்கு குற்றம் வராது. ஏன் இப்படி செயல்படுறீங்கன்னு கேட்டால் கணிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கு ஆதாரம் இருக்கிறது. ரெண்டாவது அந்த அதனுடைய விபரீதங்களை வேறு பகுதியில் உள்ளவங்க அனுபவிக்க மாட்டாங்க, நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனுடைய விபரீதங்கள்னால் அதனால் ஏற்படக்கூடிய இந்த 2 மணி நேரம் தான் தூங்கவே நேரம் கிடைக்குதுங்கிறீங்க. இது பெரிய சாத்தியம் இல்லாமல் இருக்க 2 மணி நேரத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு இருக்குமே. ஆனால் இப்போ மற்ற நேரங்களில் மற்ற ஊர்களில் இஷா தொழுகிறத மாதிரி நீங்கள் தொழுதிங்கன்னு சொன்னால் 10:45க்கு தொழுவாமல் 7 மணிக்கு நீங்கள் தொழுதுடலாம். ஆனால் அது இரவு ஆகியிருக்காது. ஆகாட்டா கூட வேறு ஒரு பகுதியில் இப்போ ஒரு எந்த பகுதி மையமாக இருக்கோ அது எல்லோரும் மசூரா பண்ணி ஒரு அளவுகளை வச்சு செஞ்சுருக்கிறாங்கல்ல, அதன்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இரவும் ஒரு 12 மணி நேரம் கிடைக்கும், பகலும் 12 மணி நேரம் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்கினதுக்கு பிறகு தான் சுபுக்கு எழுப்ப வேண்டிய நிலைமை வரும். அப்படிங்கிறத உணர்ந்து இந்த கணிப்பு அடிப்படையில் சிலர் முடிவு செஞ்சு அங்கே நாளில் செயல்படுத்தவும் செய்கிறாங்க. சில பள்ளிவாசல்கள் அந்த மாதிரி செயல்படுத்துவதாக இணையதளங்களில் தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது. அப்படியான விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்து இதுதான் சரியாக வரும், இதுவும் மார்க்கத்தில் ஒரு உள்ள விஷயந்தானே அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நமக்கு சூரியன் எப்படி இருந்தாலும் தெரியத்தானே செய்யுது, சூரியன் மறைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் 2 மணி நேரம் தூக்கம் கிடைச்சாலும் 17 மணி நேரம் 18 மணி நேரம் நோன்பு வைக்கிற மாதிரி நிலைமை வந்தாலும் நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிறது தான் சரின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அதை செஞ்சுக்கிடலாம். இதுக்கு திட்டவட்டமான ஒரு முடிவை வந்து அந்த பகுதியை சேராத மற்றவங்கள் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது, நீங்களும் தான் அதை முடிவு செய்யணும். அதான் அதுக்குரிய பதில்.